வணக்கம். இப்போ இருக்கிற கரியர் கைடன்ஸ் பண்ணுறவங்க, எஜுகேஷன் கவுன்சிலிங் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் கவுன்சிலிங் பண்ணுறவங்க, என்ன படிக்கலாம், என்ன துறைக்கு போகலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கைடன்ஸ் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருமே எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, முதல்ல வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த செயல் செய்யும்போது நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, எந்த மாதிரி வேலையை நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. வரைகிறதா, ஓடுறதா, இல்லை சொல்லிக் கொடுக்குறதா, இல்லை ஸ்பெஷல் டேலண்ட் ஏதாவது இருக்கா, டிசைன் பண்ணுறதா, உருவாக்குறதா, அழகுப்படுத்துறதா, இல்லை பீப்புள்ஸோட போய் இன்ட்ராக்ட் பண்ணுறதா, இல்லை காமெடியாக ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கிறதா, இப்படின்னு தனித்தனியாக அவங்களோட ஸ்பெஷல் குணத்தை, ஸ்பெஷல் கேரக்டரை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கரியர் இப்படி இருந்தால் இந்த துறைக்கு போகலாம், இப்படி இருந்தால் இந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்துக்கு அவங்க கவுன்சிலிங் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது பிடிக்குது அப்படின்னா நீங்கள் டீச்சிங் லைனுக்கு போங்க, எஜுகேஷன் லைனுக்கு போங்க, லிட்ரேச்சர் படிங்க அப்படிங்கிறத கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான துறையை கெஸ் பண்ணி இதில் போங்க அப்படின்றத அவங்க கைட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் இப்படி குணம் இருக்கும், அவங்க இந்த ஃபீல்டில் இப்படியெல்லாம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, ஒரு கெஸ்ஸிங் வச்சுருப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே தான் இங்கே அஸ்ட்ராலஜியில் பண்ணுறோம். அவங்க நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கெஸ் பண்ணுவாங்க. அஸ்ட்ராலஜியில் வெறுமனே கிரகத்தை சார்ட்டை பார்த்தாலே போதும். அதில் லக்னம், லக்னாதிபதி சந்திரன், தசாபுத்தி 6-10 இடம், இதில் எந்த கிரகம் அதிகமாக சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டாலே அவங்களுக்கு ஈஸியாக இவங்க இந்த துறைக்கு போகலாம், இந்த துறையில் இவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக செயல்படலாம் அப்படிங்கிற கைடன்ஸை ஈஸியாக தந்துட முடியும். நிறைய கேள்வி கேட்க தேவையில்லை. இப்போது இந்த கரியர் மேட்சிங் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு துறையை, ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கும்போது உங்களோட அடிப்படை குணத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுங்க அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா, எத்தனையோ பேருக்கு அவங்க படித்த படிப்புக்கு வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்காமல் இருக்கும், எத்தனையோ பேருக்கு அவங்க ஆல்ரெடி வேலை செஞ்ச துறையே பிடிக்காமல் இருக்கும், எத்தனையோ பேருக்கு பிடிச்சிருந்தாலுமே வேறு துறைகள்லையும் செயல்படணும் அப்படின்னு ஆசை செயல்படுவாங்க. பல பேர் தவறான துறைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க, பல பேர் சரியான துறையில் ஒரே துறையில் நிலைத்து நீடித்து வளர்ந்துருக்காங்க. ஸோ இப்படி வெவ்வேறு விதமான கேட்டகரி இருக்குது. ஏன் இப்படி சேஞ்சஸ் வருது, ஏன் இப்படி மாற்றங்கள் வருது, வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது, ஏன் பிடிக்காமல் போகுது அப்படின்னா, வெறுமனே 6-10 இடம் இல்லைன்னா தசாபுத்தியை மட்டும் வச்சு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தசாபுத்தியும் கோச்சாரமும் மாறும்போது விருப்பங்கள் மாற ஆரம்பிக்கும், சூழல்கள் மாற ஆரம்பிப்பாங்க, நீங்கள் பண்ணுற தொழில், வேலை ரெண்டுமே மாற்றத்துக்கு உட்படும். ஆனால் உங்களுக்கு பேசிக்காக இருக்கிற குணத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு வேலையை, தொழிலை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அது பெரிய மாற்றத்திற்கு உட்படாது. மேக்சிமம் எந்த துறைக்கு போனாலும் ஒரு குறிப்பிட்ட வேலைகளை, குறிப்பிட்ட செயல்களை, குறிப்பிட்ட குணத்திலேயே நீங்கள் முன்னேற்றமாக போவீங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இருக்கிற துறைகள், வேலைகள், தொழில்கள், டெக்னாலஜி, ட்ரெண்டிங், ஏஐ டெக்னாலஜி, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், மார்க்கெட்டிங் டெக்னாலஜி, இப்படி நிறைய இருக்கு இல்லையா? இது எல்லாமே காலத்துக்கு காலம், நபர்களுக்கு நபர், இடத்துக்கு இடம், நாடுகளுக்கு நாடு மாற்றமடையக்கூடியது. ஆனால் இந்த கேரக்டர், இந்த குணம் அப்படிங்கிறது மனிதன் உருவாக ஆரம்பித்ததுலேருந்தே பல ஆயிரம் வருஷமாக அவனோட ஜீன்லேயே அந்த இயல்பு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு குரு அப்படிங்கிற நேச்சர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த காலத்திலே குரங்காக இருந்து மனிதனாக தோன்ற காலத்தில் குரு அப்படிங்கிற நேச்சர் ஒரு ஆதிகால மனிதனுக்கு இருக்குன்னா, அவன் எப்போ பார்த்தாலும் கூட இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருப்பான், கைட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சனி அப்படிங்கிற இயல்பு ஒருத்தருக்கு அதிகமாக இருந்தது ஆதிகால மனிதனுக்கு அப்படின்னா, அவங்க கூட்டத்தோட கூட்டமாக மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அமைதியாக அவங்க பாட்டுக்கு இருந்திருப்பாங்க. செவ்வாய் அப்படிங்கிற இயல்பு இருந்தது அப்படின்னா, அவங்க செயல்படுறதுல, உணவு தேடுறதுல, வீடு கட்டுறதுல, தன்னோட கூட்டத்தை மேய்க்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பாங்க. அதே இயல்பு தான் இப்போது அப்படியே செயல் மட்டும் மாறுது, நபர்கள் மட்டும் மாறுறாங்க, சூழல் மட்டும் மாறுது, கம்பெனியாக மாறுது. செவ்வாய் வலுவாக இருக்கவங்க கம்பெனியில் போய் சூப்பர்வைசராக இருக்கிறாங்க, குருவோட நேச்சர் இருக்கிறவங்க டீச்சிங் லைனில் போய், எஜுகேஷன் லைனில் போய் சொல்லிக் கொடுக்குறத ஒரு வேலையாக, தொழிலாக பண்ணுறாங்க. சனி இயல்பு இருக்கிறவங்க ஒரு தொழிலாளியாக ஐடிஐ, டிப்ளமோ, ப்ரொடக்ஷன், ப்ராசஸ், குவாலிட்டி அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ துறைகளும் நபர்களும் செயல்களும் தான் மாறுதே தவிர அடிப்படை எண்ணம், அடிப்படை நோக்கம் இது எதுவுமே மாறுறது கிடையாது. பேசிக்காக அப்படியே இருக்கும். இது எத்தனை காலமானாலும் இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த சூரிய குடும்பத்தில் இப்படியான ஒரு எனர்ஜி வைப்பில் தான் நம்மளோட உயிர், மனிதன் அப்படிங்கிற உயிர் உருவாக்கப்படுது. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே தான் மேக்சிமம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதனால் உங்களுக்குள்ள உங்கள் ஜாதகத்தில் எந்த கேட்டகரி, அதாவது எந்த கிரகத்தோட இயல்பு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் துறையை தேர்ந்தெடுங்க. அது எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, முக்கியமாக லக்னம், லக்னாதிபதி சந்திரன், அப்புறம் ஜாதகத்தில் வலிமையாக ஆட்சி உச்சமோ திக்பலமோ சுபகிரகங்களோட தொடர்புலையோ அல்லது தசாபுத்தியாகவோ அல்லது 6-10ஓட தொடர்பு கொண்டு தசாபுத்தியாகவோ இப்படி எது வலிமையாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஏதோ 1-2 கிரகம் வரும். அந்த 2 கிரகத்தோட தன்மையில், அந்த 2 கிரகத்தோட நேச்சரில் நீங்கள் துறையை சூஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போது கரியர் மேட்சிங்கில் உங்களுக்கு சனியோட நேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் உங்களுக்கான துறையை தேர்ந்தெடுக்கும்போது சனியோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அசிஸ்ட் பண்ணுறது, துணை புரிகிறது, ஹெல்ப் பண்ணுறது, பேக்ரவுண்ட் சப்போர்ட் பண்ணுறது, பிஏவாக இருக்கிறது, முக்கியமான ஒரு செயலுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மற்ற எல்லா வேலைகளையும் செய்கிறது, இது எல்லாமே சனியோட அடிப்படை குணம். அப்போது நீங்கள் ஒரு படிப்பை, ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும்போது உங்களோட குணம் எதில் இருக்குது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் துறையில் இருக்குது. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தோட துறையில் சனியோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த வேலைக்கேற்ற படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் சனியோட நேச்சர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பிபிஏ படிக்கிறீங்க இல்லை எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு கம்பெனியில் 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற கம்பெனியில், அது செவ்வாய் இருக்குது அப்படின்னா சிவில் இண்டஸ்ட்ரி, சூரியன் இருக்குது அப்படின்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, புதன் இருக்குது அப்படின்னா ஆடிட்டிங், அக்கௌண்டிங், பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இதில் போய் அசிஸ்ட் பண்ணுற வேலை, இதில் போய் சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்கிற வேலை, இது மாதிரி சப்போர்ட்டிங் ரோல் இருக்கிற மாதிரியான வேலைக்கு நீங்கள் துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. இதே மாதிரி ஒரு சுக்கிரனோட நேச்சர் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது டிசைனிங், அழகுபடுத்துறது, பொருளையோ அல்லது ஒரு ப்ரோக்ராமையோ அல்லது ஒரு சிஸ்டமையோ உருவாக்குறது, அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நேச்சர் உங்களுக்கு அடிப்படையாக இருக்குது அப்படின்னா இந்த வேலையை பண்ணுறதுக்கான டிசைனர் கோர்ஸ், டிசைனருக்கான படிப்பு, டெக்ஸ்டைலில் சாரீ டிசைனிங், சினிமாவில் கிராஃபிக்ஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், ஐடியில் கோடிங் படிக்கிறது, சிவில் இன்ஜினியரிங்கில் கேட் கோர்ஸில் ஆர்கிடெக்ட் டிசைனிங் படிக்கிறது, ஹோம் டெக்கரேஷன், டைல்ஸ் டிசைனிங், ஆர்ட் ஒர்க், இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இப்படியான துறைகளில் சுக்கிரன் நேச்சர் அதிகமாக இருக்கிறவங்க 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த துறையில் இந்த நேச்சருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு துறையை படிப்பை எடுத்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். துறையை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் 6-10ஆம் இடத்துல இருக்க கிரகத்தோட காரகத்துவத்தை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே போய் என்ன வேலை பார்ப்பீங்க, எப்படியான செயல்கள் செய்வீங்க, எப்படியான குணத்தை வெளிப்படுத்துவீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு லக்னம், லக்னாதிபதி சந்திரன், இந்த 3. அதுக்கப்புறம் ஜாதகத்தில் வலுப்பெற்ற கிரகங்கள், அதுக்கப்புறம் அதிக பாகை பெற்ற கிரகம், குறைந்த பாகை பெற்ற கிரகம், அப்புறம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி என்ன கர்மப்பதிவு லக்னம், சந்திரன், லக்னாதிபதி வாங்கியிருக்கு, இதன் அடிப்படையில் அதிகபட்சமாக எந்த கிரகத்தோட கேரக்டர் சம்மந்தப்படுது, அதிகபட்சமாக எந்த கிரகத்தோட தசாபுத்தி வருது, இந்த 2ஐயும் மேட்ச் பண்ணி எந்த கிரகம் டாப்பாக வந்து நிற்கிது, எந்த கிரகம் ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிது, அடுத்து செகண்டாக வந்து நிற்கிது, இந்த 2 கிரகத்தோட நேச்சரின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் துறையை படிப்பை சூஸ் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிரைட் ஃப்யூச்சரோட நீங்கள் செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃபாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். முன்னாடி நம்ம பிடிஎஃபாக கொடுக்கல, வெறும் கவுன்சிலிங்காக ஃபோன் மூலிமா தான் நம்ம தெரிவிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருந்து ஒரு பிடிஎஃபாக அதை உங்களுக்கு அனுப்பிடுவோம். அதே மாதிரி உங்கள் பேசிக் நேச்சர் அப்படிங்கிற லக்னம், லக்னாதிபதி சந்திரன், வலுப்பெற்ற கிரகங்கள், தசாபுத்தி, இந்த 5ஐயும் அடிப்படையாக வச்சு உங்கள் துறையில் நீங்கள் எப்படி செயல்படுவீங்க, மேலதிகாரிக்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க, உங்களுக்கு கீழே இருக்க ஒர்க்கர்கிட்ட எப்படி நடந்துக்குவீங்க, ப்ரெஷர் அதிகமாக வந்தால் என்ன செய்வீங்க, உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும், இப்படிங்கிற பெரிய பிடிஎஃப்பை உங்களுக்கு அதை ஒரு கட்டணத்தின் பேரில் வழங்கிடுவோம். ஸோ தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இது உங்களுக்கு லைஃப் டைமாக எதெல்லாம் உங்களுக்கு பாசிபிலிட்டி, எதெல்லாம் உங்கள் கரியர் லைஃப்பில் பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்பி வைக்கப்படும். தேவைப்படுறவங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.